வெல்கம் டு சிசிஎல் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்ஸ் செடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரூட்ஸ் செடின்னு சொல்லக்கூடாது, ஃப்ரூட்ஸ் மரம்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன அப்படின்னா செரின்னு சொல்லுவாங்க. இதுவும் இங்கே ஜெர்மனியில் தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த செரி ஃப்ரூட் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஊரில் கேக்கிலலாம் வச்சுருப்பாங்க, மேலே ஒரு குட்டி செரி வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்ன வச்சுருப்பாங்கன்னா, நிறைய செரியே நல்லா ஸ்வீட்டில் ரொம்ப ப்ராசஸ்லாம் பண்ணி பயங்கரமாக அந்த பேக்கரியிலலாம் போனால் கிடைக்கும் ரெட் கலரில். ஸோ அந்த செரி பழத்தோட மரம் இங்கே பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செரீஸு. இப்போ எல்லாமே அந்த காவெட்டு ஸ்டேஜ், அதாவது ஒரு 70% 75% ஆல்ரெடி அது எல்லாமே பழுத்துருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாள் போச்சுன்னா சூப்பராக பழுத்துரும். ஸோ இப்போ அந்த செரி மரத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ செரி மரத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு போட் ஒன்று அங்கே லாங்கில் வந்துட்டுருக்கு பாருங்களேன். ஒரு பெரிய போட் ஒன்று வந்துட்டுருக்கு சூப்பராக. இங்கே பாருங்கள், இந்த போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க கேமராவில். ஸோ அங்கே ஒரு போட் வந்துட்டுருக்கு பாருங்கள், அந்த போட் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீனரிஸாக இருக்குது எல்லாமே. இந்த பிளேஸே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப க்ரீனரிஸாக இருக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப ரொம்ப நான் சொன்ன மாதிரி நேச்சரை அவ்வளோ சூப்பராக எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி போட்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க ஆற்றுல. ஸோ இங்கே யாருமே இந்த ஆற்றுல குப்பை போடுறது அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அந்த போட்டை காமிச்சிட்டோன்னா அடுத்தது நம்ம செரி மரத்துக்கு போய் காமிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், போட் வந்துட்டுருக்கு, எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு போட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டல். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் ஹோட்டல் நிறைய சேர்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ஃபுட்டுலேருந்து எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். ஓப்பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய போட் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் நமக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டோம்னா இதுக்குள்ளே போய் உக்காந்து, இதெல்லாம் ஹோட்டல் மாதிரி நம்ம ஒரு ரிவருக்குள்ளேயே எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு அதுலேயே தங்கிக்கலாம். நம்ம இந்த கேரளாலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆலப்பி அங்கெல்லாம் போயிட்டோம்னா இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் இங்கே இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம செரி ஃப்ரூட் செடியை போய் பார்க்கலாம், மரத்தை போய் பார்க்கலாம். இதுதான் செரி ஃப்ரூட் செடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்ட்டு. அப்பா, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நான் பழுத்தோன்னே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பழம் அறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஸோ இதாங்க செரி ஃப்ரூட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு பழம் அறுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த பழம். இது இன்னும் பழுத்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த பழம். ஸோ செரி ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் நல்லா பறித்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த செரி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.